ஒவ்வொரு நாளும் புது புது வெடியை இந்த விஜயினுடைய அரசு ஆர்எஸ்எஸ்ஸுக்கான அரசு தான் நான் என்று அடிக்கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலினுடைய கலவரத்தின் முகமாகத்தான் நம்மளுக்கு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிமுகம். அந்த சுப்பிரமணியத்தை செங்கோட்டையன் அவர்களும் சேலம் பார்த்திபன் என்கிற தாவேகாவினுடைய அமைச்சர், ரெண்டு பேருமே செங்கோட்டையன் இவரும் அமைச்சர். ஆமா, நேத்து வெற்றிகரமாக அறக்கழக தவத்தினுடைய திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு நன்றி தெரிவிக்க போகணும்ல. நீதிமன்றத்துல போய் ஜிஆர் சாமிநாதன் கிட்ட இந்த வழக்கு வருமா? ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஊருக்கே தெரியும் அவர் என்ன தீர்ப்பு கொடுப்பாருன்னு. அதே போல அவர் பொது இடங்கள்ல மாடு வெட்டாத ஆடு வெட்டாதுன்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. நியாயமா ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா என்ன ரியாக்ட் பண்ணிருக்கணும்? இளைஞர்கள் சொல்லக்கூடாது, குழந்தைகளுக்கு ரெஸ்டோ பார்ல மது விற்பனை செய்து அவங்க வண்டி ஓட்டி அதுல ஒரு 18 வயசு பொண்ணு அடிபட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த பாரு திமுக காரன் பாரா, அது தாவேகா காரன் பாரு. லைசன்ஸ் கேன்சல்னு சொல்லப்பட்ட அந்த பார் திரும்ப எப்போ ஓபன் செய்யப்பட்டது? அவர் வேறு கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்தவுடன் அவருக்கு அது ஓகே செய்யப்பட்டதா? காலையில பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து இன்னைக்கு இல்ல, ஆட்சி ஒழிய வேண்டும். ஆட்சிக்கு 20 நாள் தாண்டல, அதுக்குள்ள இப்படி ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் 91, 96 ஜெயலலிதாவினுடைய சர்வாதிகார அலங்கோல ஆட்சியினுடைய ஒரு ரிப்ளிகேஷனா தான் இது இருக்கு. ஜனநாயகன் ரீ ரிலீஸை ஏன் தள்ளி போகிறது? விஜய் அவர்கள் அடுத்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் போது இந்த படத்தை ரிலீஸ் செய்து இதில் வரக்கூடிய வசூலை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுப்பார். அதற்காக ஒரு பெரிய ரகசியத்தை அப்படி பண்ண முடியாது. நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது தமிழ்நாடா, உத்தரப்பிரதேசமா, குஜராத்தா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டே வருகிறது. ஏன், என்ன நடந்தது? என்ன நடக்கலை? வந்தே மாதரத்தில் தொடங்கி பக்ரீத்தில் திருவள்ளுவருக்கு காவி சிலைக்கு திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் திரையிடல் ரத்து வரைக்க ஒவ்வொரு நாளும் புது புது வெடியை இந்த விஜயினுடைய அரசு ஆர்எஸ்எஸ்ஸுக்கான அரசு தான் நான் என்று அடிக்கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறது. இருக்கட்டும், அப்புறமா பேசுவோம். ஏன் இந்த 6 மாதம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல முடிவு. நம்மளுமே அதை வரவேற்கிறோம். நம்மளும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். ஸ்டில் 6 மாதம் கழிச்சு பேசுவோம் பிரதர். 6 மாதம் இல்லைங்க, அப்புறமா பேசுவோம் பிரதர். ஏன்பா அப்புறம்னா ஏன்பா இப்ப பேசுனா நான் வாயில துளசி நல்லா இருக்கியாமா? சரி சரி. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க. ஏன் வாயில சுழுக்குங்களா உங்களுக்கு? இப்ப பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு சிக்னலை கொடுக்குது. ஏன் கமெண்ட் இப்போ கமெண்ட் போடலைன்னா என்ன வேற யாராவது கமெண்ட் போடுவாங்கல்ல? நீங்க ஏன் ஆபத்தான சிக்னல்ன்றீங்க? சிக்னலுக்கும் கமெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? நோ கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு, அது நீங்க ஆபத்தான சிக்னல்ன்றீங்க. யாரு சொல்லியிருக்கிறார் நோ கமெண்ட்ஸ்? நோ கமெண்ட்ஸ் மீன்வளத்துறை அமைச்சர். மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்ஸ்ல இருந்து இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டான்றதுக்கு நகர்ந்துட்டாரு. ஆமா, இப்ப 2 ஒண்ணு தானுங்க. அதை பத்தி சொல்லவே விரும்பலங்கிறது வேற. பிறகு பேசலாம், பிறகு பேசலாம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. ஆமா, அதுக்கடுத்து இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு. அது எங்களுக்கு தெரியாது. அதை இன்னைக்கு வேணாம், அதை சொன்னால் நண்பர்களை விமர்சிக்கிற மாதிரி ஆயிடுது. அதை விட்டுடலாம். இது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. 6 மாதம் கழித்து விமர்சிக்கலாம், சரிதான். ஆனால் இந்த நகர்வுகள் எல்லாம் எதை நோக்கி நம்ம இட்டு செல்லுகிறது அப்படிங்கிறத சில புள்ளிகளை நாம் இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவேகா கட்சியினுடைய பரிச்சயமான சீனியர் முகமாக அடையாளப்படக்கூடிய செங்கோட்டையன் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை சந்திக்க. காடேஸ்வரான்னா அது கம்பெனி பேரு, அவர் பேர் என்ன? சுப்பிரமணி தான். சுப்பிரமணியை சந்திச்சதா சொல்லுங்க. ஆமா, காடேஸ்வரா சுப்பிரமணின்றது ஒரு கலவரத்தின் பெயர். ஆமா தானே? தமிழ்நாடு கடவுளின் பெயர்னு வருவாங்க. அடுத்து காடைன்றது அந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவா. கண்ணன் கூட்டம் ஒருக்கா எடப்பாடி வெளியிட்டாருன்னு ஒரு ஃபேக் நியூஸ் இல்லையா? அந்த கண்ணன் கூட்டம் மாதிரி இது காடை கூட்டமா. அந்த காடை கூட்டத்தினுடைய கடவுளாக ஈஸ்வரன் காடேஸ்வரன் தமிழ்நாட்டில் நடந்த அப்படின்னு ஒருத்தர் அங்க இருந்து சொன்னாரு, லோக்கல்ல இருந்து தோழர் ஒருத்தர். ஆமா, தமிழ்நாட்டில் நடந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலினுடைய கலவரத்தின் முகமாகத்தான் நம்மளுக்கு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிமுகம். அந்த சுப்பிரமணியத்தை
செங்கோட்டையன் அவர்களும் சேலம் பார்த்திபன் என்கிற தாவேகாவினுடைய அமைச்சர், 2 பேருமே, செங்கோட்டையன் இவரும் அமைச்சர், 2 பேரும் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசீர்வாதம் வாங்கி இருக்கிறார்கள். ஆமா, நேத்து வெற்றிகரமாக அறக்கழகம் தவத்தினுடைய திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு நன்றி தெரிவிக்க போகணும்ல. கரெக்ட். நாங்க ஐயா உங்க உத்தரவுப்படி பண்ணிட்டோங்க, எலுமிச்சம்பளம் போடுங்க. ஆமா, ஏன்னா போலீஸ் தமிழ்தாசன் இணைந்து இயக்கி அந்த மத நல்லிணக்க ஆவணப்படமாக்கிய திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை தடுத்து நிறுத்திய போது நம்ம தோழர்கள் அங்க இருந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, ஏங்க தடை செய்றீங்கன்னு கேட்ட போது அவங்க சொன்னது ஒரே ஒரு பதில் தான், மேலிட உத்தரவு சார், புரிஞ்சுங்க சார் அப்படின்னு இருக்காங்க. மேலிடம்னா டெல்லியா? அது எங்களுக்கு தெரியாதுல்ல. மேலிடம்னா கோயம்புத்தூர் மேலிடம் ஆகிய காடேஸ்வராவா, அல்லது அது என்ன ஊரு, ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரினுடைய மேலிடம் ஆகிய செங்கோட்டையனா, அல்லது பனையூரா, அல்லது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸா, அல்லது முதலமைச்சர் விஜயா, அல்லது இந்த டிஐபிஆருடைய பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களா, தெரியல. யார் மேலிடம் அப்படின்றது தெரியலையே. டெல்லியை மட்டும் விட்டுருக்கீங்களே, ஏன் அண்ணன் மேல இருக்க பாசமா? அது மேலிடம், அந்த மேலிடமான்னு எனக்கு தெரியல. அந்த மேலிடத்தின் உத்தரவாதி இருக்கும்ன்றதுதான் கேள்வி. ஏன்னா சிறுபான்மையினர்களே என்னைய நம்புங்க, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? அண்ணன் தாங்க. சிறுபான்மையினர்களே நீங்க என்னை நம்பலாம், நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, ஐ வில் பி தேர் ஃபார் யூ சொன்னது யாரு? அண்ணன் தாங்க. அந்த அண்ணன் தான் இப்ப சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பண்ணி கொண்டிருந்த வேலையை, ஒரு மத நல்லிணக்கம் எப்படியெல்லாம் நிலவி கொண்டிருக்கிறது, அதில் எப்படியெல்லாம் கல்லெறிகிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறத ஆவணப்படமாக எடுத்துக்காட்டிய திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை வெளியிடக்கூடாதுன்னு காவல்துறையை வைத்து ஒடுக்கி. அப்படி சொல்லாதீங்க. இப்ப தவம்னு பேர் வச்சிருக்காங்க, தவம்னு எந்த சிறுபான்மையினர் பேர் வைப்பாங்க? தவம்னு பேரை கேட்டாலே தெரியலையா அது இந்து பேருன்னு? காலங்காலமா அவங்க கூட எதுக்கு எங்க அண்ணன் நிக்கணும்? காலங்காலமா தவம் என்றால் என்ன? முனிவர்கள் ரிஷிகள் செய்வது. அதற்கு எங்க அண்ணன் ஏன் துணை நிக்கணும்? அதற்கு எதிரா இருக்கணும். அதுக்கு ஏன் எதிரா இருக்கணும்? தவம் தவம் தவம். ஏங்க இவரே இந்த ஆளுங்கட்சி அமைகிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக தவம் இருக்கிறாருன்னு தான் சொல்றானுங்க. தவம் கிடக்குறாரு. ஆமா, அந்த தவத்துல பாதி எங்க தவம் இருக்க மாட்டாரா? இன்னொன்னு, தவம் மாதிரியான நபர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களின் உற்ற தோழர்கள். அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர், இங்க இருக்கக்கூடிய இன சிறுபான்மையினர், இங்க இருக்கக்கூடிய சமூக ரீதியான சிறுபான்மையின மக்களுக்கான பாதுகாப்பு அரணே. ஜோசப் விஜயோட சிறுபான்மையினரா நீங்க? ஜோசப் விஜய் என்ன சிறுபான்மையினர்? அவர் தான் சிறுபான்மையினருடைய காவலர். அதுதான் இப்ப சந்தேகத்தை கிளப்புகிறது. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வேறு ஒரு ரூட்டில் தாவேகா எடுத்துக்கொண்டு போகிறது அப்படிங்கிறது அச்சத்தை கொடுக்கிறது. இப்ப இதுல நம்ம ஒரு பீஸை மறந்துட்டு பாருங்க. ஒரு பசில்ல இருக்கக்கூடிய ஒரு பீஸ், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் நம்ம மறந்துட்டோம். அவங்க மதுரையினுடைய அமைச்சராக இருக்கிறார். மதுரைக்கு தான் முகம் என்று மாறுவதாக வேலை பார்த்து உசிலம்பட்டிக்கார் திருப்பரங்குன்றத்துல கிளைம் பண்ணி இப்ப புதுக்கோட்டை வரைக்கும் கை வைக்கிறாரு. அங்க வரைக்கும் புதுக்கோட்டையில தானே ஸ்கிரீனிங் தடுக்கப்பட்டது. ஆமா, அவருடைய பேக்ரவுண்ட் தான் நம்மளுக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது. அவர் நேரடி RSS பயிற்சி பெற்ற RSS குழந்தை. RSS இருந்து தான் அவர் தாவேகாவுக்கு வர்றாரு. அது நேரடியா தாவேகாவுக்கு வந்தா RSSல இருந்து வந்தாங்கன்னு சொல்லுவாங்களேன்றதுக்காக டெபுடேஷன்ல போய் அதிமுகல இருந்துட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்து இங்க வந்தாரு. இங்க வந்த உடனே அவருக்கு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்பு கொடுத்து கட்சியினுடைய பெரிய செயலாளர் பொறுப்பையே கொடுத்து அலங்கரித்து கொண்டிருக்காரு. என்ன 2ஆம் கட்டம்? முதல் கட்டம் யாரு? முதல் கட்டம் ஆதவர்ஜுனா. முதல் கட்டம்னு ஒரு 10-15 பேர் இருந்தாங்கன்னா 2வது கட்டம் ஒரு 10-15 பேர் சொல்லலாம். முதல் கட்டத்துல இருக்கிறதே மொத்தமே 10-15 பேர் தான். ஆமா. அப்புறம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்னா அது ஒரு குரூப், அது அப்படிதான் இருக்கும். அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இருக்காது. இப்ப இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இயல்பாகவே ஆளுநருக்கு காவி சாயம் பூசுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநர் காவி சாயத்தோட திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக திமுக வைத்ததில்லை. ஏன்னா ஜனவரி மாசத்துல தானே நம்ம திருவள்ளுவருக்கான தினத்தை கொண்டாடுறோம், பொங்கலை ஒட்டி. அதுவும் தமிழர்களுடைய திருநாளின் போது தமிழர்களின் முகமாக இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கு ஒரு நாளாக அதை செலுத்தி அவருக்கான ஒரு என்ன சொல்லுவோம், சியரிஷ் பண்ணுவோமா, அந்த மாதிரி ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி RSS கும்பல் திடீர் என்று வைகாசி விசாகம் ஜெயந்தி இப்படி எடுத்துட்டு காவிய போடுறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிறார். ஜெயந்தி யாரு? அது யாரு?
வள்ளுவர் வாசுகிம்பாங்க, வாசுகி யாருன்னே நமக்கு தெரியாது. இப்ப புதுசா ஜெயந்தியை கூட்டு வந்திருக்கிறாங்க. யாருங்க ஜெயந்தி? அவங்க RSS தர வள்ளுவர் ஜெயந்தியாமே. அதை பத்தி எந்த கவலையும் இல்லை விஜய்க்கு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் இருக்கிறாரு, தமிழ்நாட்டின் அடையாளமா இருக்கிறாரு திருவள்ளுவர். அவருக்கு ஒரு காவி ஆடை அணிவதை குறித்து திருவள்ளுவர் இருக்காரா? ஆமா, தமிழ்நாட்டுக்கு அவர் தானே தமிழ்நாட்டின் அடையாளம், தமிழின் அடையாளம்னு சொல்லிக்கலாமா? எல்லாமே இப்ப மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் தான். அந்த அவர்தான் எல்லாமே. அந்த எராவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, பரவாயில்ல நம்ம கட்சி கொடி கலர்ல அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு நினைச்சிருப்பாங்க. காவி கலர் அவங்க கட்சி, ஆமாங்க, மஞ்சளும் சிவப்பும் சேர்த்தா காவி தானுங்க. சேர்த்த மாதிரி கிரேடியன்ட் பேட்டர்ன்ல ட்ரெஸ் அடிச்சிருக்காங்க போல திருவள்ளுவருக்கு. நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எங்க அண்ணனை கூப்பிடலன்னு கேக்குறாங்களா? எங்க அண்ணனை கூப்பிட்டு அண்ணனே மெழுதிரி ஏற்றி சாம்பிராணி இம்ராணி காட்டி அண்ணனே வந்தே மாதரத்துக்கு ஸ்பெஷல் தரிசனத்தையும் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. இந்த யார் செய்த தவறு அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யார் செய்தது? யார் அந்த மேலிடம்? அந்த மேலிடம் தான் நமக்கு இப்போது பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அப்புறம் தமிழ்நாட்டில் எப்பவுமே நடக்காத ஒண்ணு, இங்க மகாவீர் ஜெயந்தி காந்தி ஜெயந்தின்னு வந்தா கூட டாஸ்மார்க் மூடுறது தனி பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்ம விரிவா பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். அதோடு ஒட்டி இந்த கறிக்கடைகளை மூடுவது அப்படிங்கிற அந்த கல்ச்சரை ஏற்கனவே தமிழ்நாடு குஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னடா, வள்ளுவர் சாப்பிட வேணாம்னா வள்ளுவர் சாப்பிடல, ரைட்டு விடு, வள்ளுவர் மேல எங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கு, புலால் உண்ணாமேன்னு சொல்லி இருக்கிறாரு, ஓகே அக்ரீட், வள்ளுவர் பாய் அப்படின்னு சொல்றோம். மாவீர் ஜெயந்தியில எதுக்கு எங்களுக்கு? சரி ரைட், அவரும் ஏதோ புலால் உண்ணாமே அது இதுன்னு பேசுறாரு. ஆனாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்வர்ணாசிரம அடுக்குகள் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு எல்லா உயிரையும் நேசிக்கணுங்கிற இடத்துல இருந்து அவர் சொல்றாரு, அந்த தன்மையை எடுத்துக்கிறான். அதனால நான்வெஜ் சாப்பிட வேணாம், அன்னைக்கு கடைய மூடாதீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். காந்தி அவர் புலால் உண்ணாம இருந்தாருன்றதுக்காண்டி நான் ஏன்டா உண்ணாம இருக்கணும்னு சண்டை போட்டு அன்னைக்கு கடையை திறக்கிறது என்ன பிரச்சனைன்னு நம்ம கடை திறப்பை பத்தி நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீதிமன்றத்துல போய் GR சாமிநாதன் கிட்ட இந்த வழக்கு வருமா? GR சாமிநாதன் அவர்கள் ஊருக்கே தெரியும் அவர் என்ன தீர்ப்பு கொடுப்பாருன்னு. அதே போல அவர் பொது இடங்கள்ல மாடு வெட்டாத ஆடு வெட்டாதுன்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. நியாயமா ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா என்ன ரியாக்ட் பண்ணிருக்கணும்? இருந்தா ரியாக்ட் பண்ணலாம், இருந்தா தாராளமா ரியாக்ட் இருக்கிறாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹனிமூன் போயிருக்காங்களா 6 மாசம்? 6 மாசம் தெரியலங்க, நம்ம தாங்க 6 மாசம் ஹனிமூன் பீரியட்னு சொல்றோம். அப்புறம் பேசுவோம். எதுக்கு எடுத்தாலும் அப்புறம் பேசுவோம்னா கழுத்து வரைக்கும் கத்தி வந்துருச்சு. பக்ரீத் நிகழ்ச்சி அறிவிச்சிருக்கிறாரு IUML அமைச்சர். என்னாண்டு எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போதும் அரசு. எந்த அரசு? தமிழ்நாடு அரசு. பக்ரீத் அடுத்த பக்ரீத்துக்கா? அது ஏதோ ஒரு பக்ரீத்துக்கு பண்ணுவோம். ஏங்க இந்த பக்ரீத்துக்கு வெட்ட முடியலங்க. உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற மாதிரி ஜேன்னு போலீஸ்காரங்களை பூரா குமிச்சுக்கிட்டு பாய கறி வெட்டாதன்னு இழுத்துட்டு போறாங்க போலீஸ். அந்த ஏரியாவே பதட்டமா இருக்குங்க. என்னைக்காவது மாரியம்மன் கோயில்ல கடா வெட்டி நீ இப்படி தூக்கிட்டு போயிருக்க? பாண்டி கோயில் போ, பாண்டி கோயில்ல இப்படி போய் சொல்லு பாப்போம் சொன்னாங்க. அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. அடுத்து மக்கள் ரிவீட் அடிச்சு விட்டாங்க. நீ பாண்டி கோயில்லாம் பஸ்ல இருந்து இறங்கி திரு சாமி அடிக்கிட்டு ஓடுவாங்க. அவங்கள்ட்ட போய் கடா வெட்டாதுன்னு சொன்னா வேற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இப்ப அது எல்லாத்துக்கும் தடை அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு பாய்மார்களுக்கு தானே நடந்திருக்கு. அது ஏதோ ஒரு சின்ன கூட்டம் அவங்களுக்கு நடந்ததுக்கு நம்ம ஏன் நாளைக்கு கருப்பு சாமி கோயிலே வெட்டக்கூடாதுன்னு இதே ஆர்டர் காரணமாக காட்டுவார்கள். சூர்யா நின்று ஆட முடியாதுப்பா. ரியலா அப்படி அந்த கருப்பசாமி ஆடாது. நம்ம தான் கருப்பசாமி மாதிரி ஆடணும். எந்த பேபி கண்ணனும் கேரக்டர் எழுத மாட்டாங்க. ஆடட்டும் சாமின்னு நம்ம தான் இறங்கி நம்மளுக்கான உரிமைக்காக பேசணும். இன்னும் இந்த 6 மாசம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்கியூஸா இதை கொடுக்காம கேள்வி எழுப்பி இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, நாங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம், சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, கத்துக்கிட்டே நீங்க ஆட்சிக்கு வாங்க, யார் இப்ப உங்களை தடுத்தா, யார் உங்களை பிடிச்சி வச்சிருந்தா? இதெல்லாமே இந்த பேசிக்கான தமிழ்நாட்டின் அடி நாதமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை புறத்தை ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு காலையில இருமொழி கொள்கை ஒரு பெரிய பிரஷர் வருது. அது பேர் என்ன, தொகுதி மறுசீரமைப்பு. இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா தோத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் திமுக தோத்துருச்சுன்னு உடனே மறுபடியும் நாங்க எடுத்துட்டு வர்றோம்னு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறானுங்க. ஆரம்பிச்சு ஒன்று வந்துருச்சு, ஹனிமூன் பீரியட் ஒரு 6 மாசம், நாங்கள் கொஞ்சம் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு தெரியலைங்க, நாங்கள் இது எதிர்த்து பேச முடியலைங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லிட்டு இருந்தா சரின்னு விட்டுருலாமா? அது தமிழ்நாட்டின் மாநிலத்தின் எவ்வளவு பெரிய பிரதான பிரச்சனையா இருக்கும். எலெக்ஷன் டைம்ல எவ்வளவு பெரிய பிரஷரை கொடுத்தாங்க. அப்படி ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதனால உடனே எல்லாத்தையும் செய்ய முடியாதுல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உடனடியாகத்தான் பேச வேண்டும். இது இந்த மாநில நலன் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இங்க வாழக்கூடிய மக்களின் நலன் சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாவேகாவிற்கு இருக்கிறது. ஆமா, தோழர் சண்முகம் அவர்கள் ஒரு நல்லெண்ணத்துல அதை சொல்றாரு, உடனேவா எல்லாத்தையும் செய்ய முடியும்னு. ஆனா
தாவேக்கா அதை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு எந்த கொலை நடந்தாலும் பதில் சொல்ல மாட்டோம், எத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் பதில் சொல்ல மாட்டோம். நேத்து சென்னையில 17, 18, 19 வயது இல்ல இளைஞர்களுக்கு, இளைஞர்கள் சொல்லக்கூடாது, குழந்தைகளுக்கு ரெஸ்டோ பார்ல மது விற்பனை செய்து அவங்க வண்டி ஓட்டி அதுல வந்து ஒரு 18 வயசு பொண்ணு வந்து அடிபட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த பாரு திமுக காரன் பாரா, அது தாவேக்கா காரன் பாரு. அந்த பாரை நடத்தக்கூடியவர் தாவேக்கா காரர். புதிய தலைமுறையில ரிப்போர்ட் ஆனது தான் நான் சொல்றேன். தாவேக்கா காரர் புதிய தலைமுறை ரிப்போர்ட். ஆமா, அண்டர்ஸ்கோர் பண்ணிக்கங்க. அவங்க பாலாஜி என்கிற நபர் நினைக்கிறேன். அந்த நபருடைய பாரு இப்போது வரை அந்த நபர் கைது செய்யப்பட்டாரா இல்லையான்ற செய்தி வெளியில வரல. அந்த பாரை நடத்தக்கூடியவர் தாவேக்காரர் என்பதால் அவர் தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை சமூக ஊடகங்கள் வழியா யூடியூப் ரூட்டஸ் மைனர் போன்ற நபர்கள் இன்ஃபுளுசர்ஸும் அதை பதிவிட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறையிலும் செய்தி ஆயிருக்கிறது. ஆக்ஷன் எடுக்கணும். திமுக காரங்க பாரு அப்படின்னு இந்நேரம் திமுக காரர் பாரா இருந்திருந்தா என்ன ஆட்டாடி இருப்ப. தோல்வி விரக்தியில் எங்களுடைய ஜென்சி கிட்டுகளுக்கு சரக்கை ஊத்தி கொடுத்தார்கள்னு கதை எழுதியிருப்பில்ல. இப்ப நடத்தி செஞ்சது யாரு? தாவேக்கா காரன். தாவேக்கா நிர்வாகியா இருக்கிறான். அவனுடைய பார்ல ஒரு 17 வயசு 18 வயசு பொண்ணு காரை ஏத்தி கொள்றதுக்கு வேலை நடந்து கொன்னே விட்டான் ஒரு பொம்பளை பிள்ளைய. அவனும் கொன்னவன் யாரு? முழு போதையில இருந்திருக்கான் 17 வயசு பையன். அவங்க கேங்கு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருந்தேன். என்ன சொல்றான் அந்த பையன்? முரட்டு போதையில இருக்கிறான். நாங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோம், அப்போ ஒரு பையன் வந்து இந்த மாதிரி தப்பான இடத்துல தொட்டான், அதை கேட்கறதுக்காக வந்தோம். அப்புறம் எங்க மேல கடுப்புல இருந்து அது வெளில வந்ததுக்கு பிறகு கார்ல வந்து உடச்சிட்டான், கார் கண்ணாடி உடச்சிட்டான். போதையில வளர்றாப்ல. போதையில ஒரு பையனை வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதை வெளியிடுறதே முதல்ல அபத்தம். இன்னொன்னு அதுவும் 17 வயசு பையன். அந்த பையனுடைய சிறுவருடைய அடையாளங்களை வெளியிடக்கூடாது அப்படின்றது போக்சோ கொடுத்திருக்கக்கூடிய சட்ட விதி. ஆமா, அதை வந்து இந்த காவல்துறையும் கண்டுக்கல. இந்த காவல்துறையை கேள்வி கேட்பதற்கான எந்த விதமான முகாந்திரத்தையும் இந்த அரசு வந்து கையில் வைத்திருப்பது கிடையாது. காட்டாட்சி நடந்து கொண்டிருப்பது போல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பையன் போதையில பேசுற வீடியோவை ரிலீஸ் பண்ணி யாரை காப்பாத்துறதுக்கு இந்த வேலை பார்த்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அவன் வந்து சொல்றான், கார்ல கண்ணெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு அடிச்சாங்க, ஒரு பைக்ல 4 பேர் போனோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறான். அந்த பைக் சீஸ் செய்யப்பட்டதா, அந்த கார் சீஸ் செய்யப்பட்டதா, என்ன அப்டேட்? அந்த பாரை வந்து லைசன்ஸ் கேன்சல்னு சொல்லப்பட்ட அந்த பார் திரும்ப எப்போ ஓபன் செய்யப்பட்டது? அவர் வந்து வேறு கட்சியிலிருந்து தாவேக்காவில் இணைந்தவுடன் அவருக்கு அது ஓகே செய்யப்பட்டதா, அல்லது அவர் 12 காலமாகவே தாவேக்காவில் கட்சி தொடங்கி 3 வருஷம் தான், அந்த காலத்திலிருந்தே தாவேக்காவில் இருக்கக்கூடிய நபரா? எந்த விதமான செய்தியையும் எந்த ஒரு ஊடகத்திற்கும் கொடுக்காமல் ஒரு மறைமுகமான ஒரு வேலை திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தாவேக்கா. இது பெரிய அச்சத்தை இளைஞர்கள் மத்தியிலும் விதைக்கிறது. 17 வயசு பையனுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, ஆனா அடுத்த எலெக்ஷன் வந்தா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவான்ற கான்ஸ்பிரசியை நீங்க தான் கிளப்புறீங்க. அந்த பையனுக்கு அந்த பாருக்குள்ள வச்சு சரக்கு கொடுக்கலாம்ன்ற அனுமதி யாரு கொடுத்தது? அப்படி ஒண்ணு நடக்கலாமா? வயசு தெரிஞ்சதுக்கு பிறகு இப்படி பார்ல வந்து சரக்கு ஊத்தி கொடுக்குறான்னா இந்நேரம் அந்த பார் லைசன்ஸ் கேன்சல் ஆயிருக்கணுமா, ஆயிருக்க கூடாதா? இல்ல அந்த பசங்க திமுக காரங்க, அதனால ஏமாத்திட்டாங்க. உங்கள்ட்ட எதுவுமே பேச முடியாதா? எப்படி என்னென்ன பேக் நியூஸ் பரவுது தெரியுமா? சூர்யா போய் வந்து விஜய்க்கு வந்து எத்தனையோ லட்சமோ கோடியோ கொடுத்து தமிழ்நாட்டு கடன் அடைக்கிறதுக்காக சிஎம் நிவாரண நிதிக்கு காசு கொடுத்தாருன்னு ஒரு பேக் நியூஸ் சுத்த விட்டுருக்காங்க. எந்த சூர்யா? திருச்சி சூர்யா? திருச்சி சூர்யா இல்லைங்க, நடிகர் சூர்யாங்க. நடிகர் சூர்யா எதுக்கு அது காசு கொடுக்குறாரு? அப்படிதான் கிளப்பி விட்டுருக்காரு. BS6 கார் கொடுக்கறதுல பிஸியா இருக்கிறாருங்க. கருப்பு படம் கபி கபி அப்படிங்கிற மாதிரி பல வருஷத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய சக்சஸ் நடந்திருக்கு. அதுக்கு தாடி வாழ்க்கையில யுகத்துக்கு பிறகு அவரு ஒரு வெற்றி தேவைப்பட்டிருக்கு. ஆனா கருப்பு படத்தின் மூலமாக பெற்றதுல எனக்கு வருத்தம் தான்ப்பா. ஆனா அப்படி ஒரு வெற்றி அவருக்கு நடந்திருக்கிறது. அவர் வந்து ஆக்சுவலா ஷேர்ல நடிக்கிறார் நினைக்கிறேன். ஷேர் மார்க்கெட்ல நடிக்கிறாரு இல்லங்க, சம்பளத்துக்கு நடிக்காம ஷேர்ல நடிக்கிறார். லாபத்துல 300 கோடிக்கு மேல வசூல்ன்றாங்க கருப்பு படம். அது வந்த உடனே டக்கு டக்கு எப்படி வந்து நடிகர்களுக்கு லாபத்துல பங்கு இருக்கோ அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் லாபத்துல பங்கு கொடுக்கணும். லைட்மேன் அசோசியேஷன் எல்லா அசோசியேஷனுக்கும் கொடுங்க, லாபத்துல பங்கு கொடுங்க. 63 கிராப்ஸோ 67 கிராப்ஸோ சொல்றாங்களா, அந்த கிராப்ஸ்மேன் எல்லாருக்குமே லாபத்துல பங்கு கொடுங்க. சதவீதத்தை வேணா குறைச்சிக்கங்க, ஆனா ஒரு லாபத்தை கொடுங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பேட்டாக்கு அவர் ஏன் வேலை பார்க்கணும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பேட்டால சூர்யா நடிப்பாரா? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் பேட்டா தான் உங்களுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா கூட நல்ல சக்சஸ் ஆயிருச்சுன்னா ஒரு 10 நாள் சம்பளம் அவங்களுக்கு இல்ல சதவீதம் அப்படியே 10% அல்லது 5%, 1% வைங்க. இப்ப வந்து 500 கோடி லாபம் நீங்க அதுல 1% எவ்வளவு பெரிய தொகை? ஆமா, அப்ப கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அது ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் ஒரு சதவீதம். சூர்யா மாதிரியான நபர்கள் இதை செய்யலாம். அவங்களுக்கு மனசு இருக்கு. என்னடா சூர்யா இப்பதான்டா படம் ஓடி இருக்கு, அதுக்குள்ள ஏன்டா வர்றீங்கன்றதுக்காக இல்ல.
இது வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்குமேன்னு ஒரு ஐடியாவா தோணுச்சு. ஒரு ரெக்வஸ்டா அவரை நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஒரு ரெக்வஸ்டா அதை நாங்க சொல்றோமே தவிர கடிக்கல. ஆர்ஜே பாலாஜி தான் இன்னைக்கு டேல பெரிய குஷியில இருப்பாப்ல. எனக்கு இன்னைக்கு என்ன வரப்போதோ, எடிட்டருக்கே B6 சங்கிலி போடுறாங்களா, ஹெலிகாப்டர் எதுவும் அரேஞ்ச் பண்ணி ஏன்னா பெரிய வெற்றி தான். அண்ணனுக்கு வந்து 18ஆம் படி கருப்பு வாசல்ல விற்கிற 18 அடி அருவா வந்து பார்சல். ஆர்ஜே பாலாஜி கேரவன்ல வச்சுக்கோ, உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். ஒரு அது மாதிரி அந்த பக்கம் எதுக்கு இப்ப சூர்யா பக்கம் வந்தோம். இப்ப அதை வச்சு ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க. சூர்யா வந்து முதலமைச்சர் நிவாரண நிதி காசு கொடுத்து கடன் அடைக்க விடுறாராம் தமிழ்நாடு. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்கறத வச்சு கடன் அடைக்க. நான் என்ன சொல்றேன், நான் முதல்வர் விஜயே நடிக்கட்டும், 10 படம் நடிச்சு கடன் அடைங்கன்றேன். ஏங்க கூடாது? ஏங்க மாசம் 50,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து லட்சக்கணக்கில் காசை வந்து முதல்வர் நிவாரண நிதிக்கு அனுப்பி கடன் அடைங்கன்றான். நீங்க தான் 1000 கோடி வசூல் பண்றவராச்சு. ஒரு 10 படம் 1000 கோடிக்கு நடிச்சீங்கன்னா 10,000 கோடி ஆச்சு. அடங்கிய கடனை பூரா வட்டி கிட்டி பூரா எல்லாத்தையும் நடிச்சு தள்ளுறீங்க. நல்லதுதான். நீங்க சினிமால நடிச்சா யாரும் பாக்க. இவங்க பெப்சி தென்னிந்திய ஒரு திரைப்பட கலைஞர்கள் சங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சங்கத்துக்கு கடன் வந்த போது விஜயகாந்த் என்ன பண்ணாரு, உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் போய் அதன் மூலமாக வந்த வருவாயை வைத்து கடன் அடைச்சாரா இல்லையா? எப்படி ரஜினிகாந்த் கமலஹாசனை பூரா இறங்கி டான்ஸ் ஆட விட்டாரு. ஒரே ஃபிளைட்ல ஏத்தி வாங்க துபாய்க்கு ஃபங்க்ஷன். ஆமா, ஏறு 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 இறங்கு 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 ஆடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆட விட்டு சம்பாதிச்சாருல. அந்த மாதிரி மலேசியா நீங்க வந்து திரைப்படங்களை நடிச்சு 100 கோடி பட்ஜெட்ல நடிச்சு 1000 கோடி வசூல் பண்ணி மீதி 900 கோடியில மீதி ஒரு 100 கோடியை மற்றவங்களுக்கு லாபத்துல பங்கா கொடுத்துங்க. 800 கோடியை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்து கடன் அடைங்க, வட்டியை கட்டுங்க. செய்வாங்க. கடனை அடைக்கணும். அப்படி கடனை அடைங்கன்றேன் நான். அப்படி கடனை அடைங்கன்றேன். அப்படி அடைக்க முடியுமா? முடியாது சிங்காரம். அதை உண்மைன்னு நினைச்சு பரப்பானுங்க. நீ லீட் எடுத்து கொடுத்துட்டியா? இப்போ ஒரு ஃபேக் ஐடி வச்சிருப்பானுங்க, ஒரு 20,000 ஃபாலோவர் வச்சிருக்கிறதுக்கு. என்ன பண்ணுவானுங்கன்னா, ஜனநாயகன் ரீரிலீஸை ஏன் தள்ளி போகிறது, விஜய் அவர்கள் அடுத்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் போது இந்த படத்தை ரிலீஸ் செய்து இதில் வரக்கூடிய வசூலை எடுத்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுப்பார், அதற்காக ஒரு பெரிய ரகசியத்தை அப்படி பண்ண முடியாது. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் TNPDCL 1,07,000 கோடி அவங்களுக்கு கடன் இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு வந்த கடன் அதை எப்படி அடைக்க முடியும்னா, அந்த நிறுவனத்திலிருந்து வந்த லாபத்தின் மூலமாக அடைக்கலாம். 1, அந்த நிறுவனத்தின் பேர்ல பாண்டு உள்ளிட்டவைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக அடைக்கலாம். 2, இவ்வளவுதான் அடைக்க முடியும். நீங்க கொண்டு போய் அந்த நிறுவனத்துக்கு 1000 கோடியை கொடுத்தா அந்த நிறுவனம் வந்து அந்த கம்பெனிக்கு 1000 கோடியை கொடுத்து கடன் அடைக்க முடியுமானா அப்படிலாம் முடியாது. அப்படி பண்ணா வந்து மணி லாண்டரிங் அப்படின்றாங்க அதுக்கு பேரு. அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுங்கிறது வரைக்கும். அதே போல தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரம்மாண்ட நூலகங்களை திறப்பது, அறிவை பரப்புவது, அறிவியக்கமாக தமிழர்களை மாற்றுவது அப்படின்ற வேலையை ஏற்கனவே இருந்த திமுக அரசு செய்தது. அது ஒரிஜினல். அப்படி பாக்குறாரு அந்த பில்டிங்க போண்டு பாக்குறாரு. நாங்கெல்லாம் எடுக்கல அந்த போட்டோ. அவங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய, அதாவது தோனி வந்து 6 அடிச்ச உடனே இப்படி பொழந்துட்டு பாப்பாங்கல்ல, அப்புறம் தோனி அவுட் ஆனோடனே ஐயோன்னு கைப்பாங்கல்ல, அந்த ரியாக்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதை ஒரிஜினல் பார்த்துட்டு மிரண்ட, என்ன வாட் இஸ் திஸ், பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு அவரே பார்த்து மிரண்ட ஒரு இடம். ஆமா, அந்த இடத்துக்கு வந்து செய்தி அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை பத்தி செய்தி குறிப்பு வெளியிடும் போது மாபெரும் நூலகம் அப்படின்னு எழுதி விட்டாங்க. அதுலயே கொட்டை எழுத்துல அடிச்சு ஒட்டிருக்கிறாங்க பெரியார் அடி உலகம்னு. அது அவ்வளவு பெரிய பேனர் மாதிரி இருக்கும். ஆமா, அதை வந்து இவங்க வந்து பெரியார் அடி உலகம்னு போடாம மாபெரும் உலகம்னு போட பத்திரிகையாளர்கள் பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்க. அதற்கு பிறகு உடனடியாக அந்த பிரஸ் நோட் வந்து பெரியார் உலகமாக மாற்று. இதுல இருந்து என்ன தெரியுது, பத்திரிகையாளர் வாங்குவாங்கன்னு வாங்குனா மாற வேண்டியது மாறுது. இன்னொன்னு, இன்டென்ஷனலா பெரியார் அப்படிங்கிற பெயர் தவிர்க்கப்படுவது அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமான தீவிரமான சந்தேகத்தை தாவேகா மீது வலுவடைய செய்கிறது. அது மார்ட்டின் அறி உலகம்னு இருந்தா பரவாயில்ல, டக்குன்னு வச்சிருப்பாங்க. பெரியார் அறி உலகம்னு வச்சீங்கன்னா நீங்க என்ன? இதுக்கும் பொறுப்பு யாருன்னா, இந்த செய்தி குறிப்பை வெளியிடுவது வந்து அமைச்சர் ராஜ்மோகன் தரப்பில் இருக்கக்கூடிய துறை தான். துறை அதுதான். ஆனா என்ன ஆகும்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஆமா, அதை போய் பார்த்திருக்கிறாங்க. அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய PRO ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் எழுதி அனுப்புவார். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பல இடங்கள்ல பெரியாருக்கு எதிரான உணர்வு கொண்டவர்கள் அரசு நிர்வாகத்துல இந்த பியூரோக்ரசியில இருக்கிறாங்க அப்படின்றது தான். கடந்த 5 வருஷமா அவங்கள வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தின் பெயர்லையும் பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர்னு இழுத்து போட்டு சொல்லு, பேரை சொல்லு, என்ன கலைஞர் கருணாநிதினு சொல்லு இப்படின்னு ஒரு வேலை வாங்கியிருக்கு. ஆமா தானே?
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டத்தை இப்ப வரைக்கும் கிரியேட் பண்ணாம இருக்கிறீங்கன்னா கண்ணுல விளக்கணையை ஊத்தி தேடின திமுக காரங்களே அப்படி ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு டிஆர்ஓ ஒரு இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து வேலையை பார்த்த உடலையா இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிஸ்பியூட்டுக்கு காரணம் வந்து அந்த டிஆர்ஓ கண்ணனும் மதுரை வீரனும். இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன், டிஆர்ஓ கண்ணன், இந்த 2 பேரும் அடிச்ச கூத்து தான் இம்புட்டு பஞ்சாயத்துக்கும் காரணம். அவங்க இப்படி பஞ்சாயத்தை கூட்ட கண்டுதான் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு நேரடியா தலையிட்டு இது வந்து அப்படிலாம் ஏத்துக்கிட முடியாதுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல வலுவான வாதங்களை முன்வைத்து வாதாடி கொண்டிருந்தது. அந்த கவர்மெண்ட் கண்ணில் விளக்கணை ஊத்தி தேட அத்தனை வருஷம் ஆட்சி செய்யற அனுபவம் இருக்கக்கூடிய கட்சியே இப்படிதான் படுத்துவாங்க அப்படின்னும் போது விஜய்க்கு அது ஏமாத்திரம். அப்ப விஜய் வந்து இதுல கூடுதல் கவனம் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாருன்னா விஜயனுடைய நோக்கம் என்ன? இந்நேரம் இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்த உடனே துறை ரீதியான நடவடிக்கை வரணும். எப்படி அது பெரியார் அறிவுலகம்னு பேர் வச்சிருக்க ஒரு பொருளை நீ அதை எடுத்துட்டு மாபெரும் நூலகம்னு மாத்துறன்னா நீ எந்த இடத்துல மாபெரும் நூலகம்ன்றத பார்த்த அது பேரை எப்படி மாத்தலாம்? நீ எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு இருக்கக்கூடிய பேரை நீ எப்படி மாத்தலாம்? ஜென்ரலா இருக்கக்கூடிய கேள்வி தானே. பெரியார் பேருந்து நிலையம்னு இருக்கக்கூடிய பேரை நீ எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது ஜென்ரல் கேள்வியா? அது போல ஒரு ஜென்ரல் கேள்வியா அது இருக்கணும். அப்ப அதை மாத்தப்படுதுன்னா அது தீவிரமா விசாரிக்கப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணும். ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போனீங்கன்னா இது முழுக்க முழுக்க RSS விரும்பக்கூடிய RSSக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சி தான் என்ற கருத்துக்கு அது வலு சேர்க்கும். அப்புறம் இப்ப திருச்சி கிழக்குல பிரச்சாரம் பண்றதுக்கு கிளம்பிட்டாரு. பிரச்சாரமா? இடைத்தேர்தல் எல்லாரும் வரிசைக்கு வாங்க, நன்றி சொல்லுங்க. இடைத்தேர்தல் பிரச்சாரங்க அதை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, இல்லன்னா ஏன் வண்டியில போறாரு? ஏன் மேடை போடல? எதுக்கு கேரவன்லயே பேசுறாரு? மேடை போட தெரியாது ப்ரோ, யார வச்சு போடுறீங்க? ஏங்க மேடை போடுறதுக்காங்க பஞ்சாயத்து எத்தனை சினிமா மேடை போடுறவங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் ஈஸியா போடலாங்க. அப்புறம் வண்டியிலே வந்து தனக்கு வாக்களித்த நண்பர்களுக்கு வரிசையில வாங்க, அந்த 5000 பேரும் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி QR கோடெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அதுல ஒரு மகத்தான செயல் என்னன்னா, நிகழ்ச்சி நடக்கிறது வந்து ஆவடியில பத்திரிகையாளர்கள் உட்கார வைக்கிறதுக்கு சாலிகிராமத்துல இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மாதிரி தூரமா கொடுத்துருக்காங்கன்றதுக்காக உடனே இதை கட் பண்ணிட்டு வந்து நிகழ்ச்சி நடக்கிறது திருச்சி கிழக்குடா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு வராதீங்க. நீ கட் பண்ணி போடு, அப்பதான் விஷயம் தெரியும். என்ன பண்ணிருக்காங்க, அதை புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் சந்தானம் உட்பட பலரும் லைவ்லயே வந்து கரிச்சு கொட்டி, இது எப்படி இது வந்து மோடி இதை செய்யறது இல்லை, ஜெயலலிதா இருந்த போதும் இப்படி நடக்கல, ஸ்டாலின் இருந்த போதும் இப்படி நடக்கல, ஆனா எந்த அரசியல் கட்சியும் செய்ய தயங்கக்கூடிய ஒரு மகா மட்டமான ஒரு வேலையை நிகழ்ச்சி இந்த பக்கம் நடக்குது, அந்த பக்கம் யாருக்கு அந்த கூடாரத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி உருட்ட மாத்திட்டாங்க. என்ன அது வந்து உங்களுடைய லைவ் யூனிட் இவங்கெல்லாம் நிழல்ல இருக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் டென்ட். இவ்வளவு கேள்விகள் வந்ததற்கு பிறகு டபார்னு அங்க இருக்கக்கூடிய ஆட்களை அப்படி சொல்லாதீங்க, செய்தியை அப்படி போடுறீங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு இடத்த கொடுத்து லைவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பாக இதே பத்திரிகையாளர்கள் அவர்களிடம், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் என்னங்க இங்கே கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டப்ப, ஏங்க அங்கே இருக்கிற டிவியில் வந்து லைவை பார்த்துக்கோங்க, ஃபீடு வந்துருங்க, ஃபீடை போட்டுக்கோங்க அப்படின்னு இவனுங்க தான் சொன்னானுங்க. நியூஸ் கவர் ஆகி எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்ச உடனே சமூக ஊடகமே கேள்வி எழுப்பினதுக்கு பிறகு, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் கேள்வி எழுப்பதற்கு பிறகு, ஐயோ பெரிய இஷ்யூ ஆயிரப்போகுது, உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட்டுருக்குறாங்க. அது வந்து திட்டமிட்டது, அது ஒரு சொதப்பல், அதுக்கு வந்து சந்தேகமே வேண்டாம். கட்சியா காவல்துறையா அப்படின்லாம் கேப்ஷன் வைக்க தேவையில்லை. மெயின் ஸ்ட்ரீம்கள் முழுக்க முழுக்க விஜய் தரப்புக்கு பத்திரிகையாளர்களை பார்த்தால் ஒரு அவர்ஷன். மனோஜ் பிரபாகர் அவர்கள், அவர் தி டிபேட் மனோஜ், அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு, பத்திரிகையாளர்களுக்கு தான் விஜய் தேவைப்படுறாரே தவிர விஜய்க்கு ஒருபோதும் பத்திரிகையாளர்கள் தேவைப்படுவதே இல்லை. டிஆர்பி வெறி கொண்டு இருப்பதால் ஊடகங்கள் தான் விஜய் விஜய்னு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை அவர் போட்டு உடைத்திருக்கிறார். அதனால ஊடகங்கள் இனியாவது கண் விழித்து கொண்டு, நம்ம நீங்க கேட்டனா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படுமா, அதான வசனம். அது மாதிரி விமர்சனத்தை முன்வையுங்கள், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஓரமாவது கேமரா போடுறதுக்கு இடம் கொடுப்பாங்க. ஏன்னா கருணை தான் விஜய் கொடுக்க வேண்டியது. ஊடகங்களுக்கு வந்து அவர் வந்து ஊடகங்களை பார்த்து ஊடகங்களுக்கு கேள்வி சொல்லி இப்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற இடத்துல அவர் வந்து சக மனுஷர் கிடையாது, அவர் கடவுள் இல்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு எம்ஜிஆராக, ஒரு அண்ணாவாக அப்படித்தானே அவர் உருவெடுத்திருக்கிறாருன்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். அப்போ அவர் வந்து நம்மளுக்கு வந்து கருணை காட்டணும், அந்த கருணைக்காகவாது நீங்க கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆனா இதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் வந்து பல மெயின் ஸ்ட்ரீம் நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொண்டிருக்கிறார், யூடியூப் அவர் டிஜிட்டலும் அவருக்கு தெரியும். நீங்க உங்கள்கிட்ட வந்து நாங்க டிஜிட்டலை பெர்மிட் பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கலாம்னு பார்த்தா இங்கேயே இப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதான் நிலைமை அப்படின்றது. அதனால அதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுப்பார். உடனே சரி பண்ணி இருக்கிறாங்க, அந்த வகையில நன்றி. இது தொடர வேண்டும்.
பத்திரிகையாளர்களை அனுமதிக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தணும், பிரஸ் மீட்டு கொடுக்கணும், பிரஸ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்கணும். அதற்கு பயிற்சி தேவைப்பட்டால் கூட அமைச்சர்கள் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணா எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் அது போன்ற பயிற்சி அளிப்பது குறித்து பேசுறாங்க. மணி சார் கூட பேசியிருக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. பயிற்சி கொடுப்பது சட்டமன்ற செயல்பாட்டுக்கு மட்டும் இல்லை, ஊடகத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு கூட பயிற்சி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு சாதகமான பத்திரிகையாளர்கள் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஏன் கலைஞர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் கூட எடுத்துட்டு பேசுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறது அப்படின்றது நல்லது. எதுக்கு தம்பி டேபிளை உடைச்சு மூக்குல ரத்தம் வரணும்? நாங்க பத்திரிகையாளரே சந்திக்காம இருந்துட்டா எங்க தளபதி மாதிரி அப்படி ஒரு நிலைமைக்கு போனீங்கன்னா உங்களை காப்பாத்திக்க முடியாது. இந்த 5 வருஷம் காப்பாத்திக்க முடியாது. அவர் தப்பிச்சிருவாரு கரிஷ்மால. இவங்க ஆமா, நீங்க திருப்பி போகும்போது கேள்வி எழுப்புவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வண்டியை விட்டு இறக்கி விட்டு 3 கிலோமீட்டர் நடக்க விட்டீங்கல்ல, அந்த மக்கள் பூரா பேத்துட்டையும் இவ்வளவு நாள் உங்களுக்கு விசுவாசமாக வேலை பார்த்த ஊடகம் அடிக்கிற வெயில் ஐயோ 3 கிலோமீட்டர்லாம் கொடூரத்தின் உச்சம். அதுவும் காவேரி பாலத்தெல்லாம் வரலாற்றில் எப்போதுமே நிறுத்தினது. வெயில் காந்து அந்த ஹீட் வேற ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை அப்படியே நிறுத்தி அங்க வரக்கூடிய மக்கள் கிட்ட மைக்கு போட்டதுக்கு பேசின கிளிப்பிங்ஸ் அங்கனைக்குமா இருக்கக்கூடிய கிளிப்பிங்ஸை மட்டும் போய் பாருங்க. கழுவி ஊத்துறாங்க. அதுலயும் பாலிமர் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோல ஒருத்தர் 3.40 நொடியில அப்படி உள்ள நுழைஞ்சு இந்த ஆட்சி ஒளியணுங்க அப்படின்ட்டு போறாங்க. காலையில பாத்தீங்கன்னா 7 மணில இருந்து இன்னைக்கு இல்ல ஆட்சி ஒளிய வேண்டும். ஆட்சிக்கு 20 நாள் தாண்டல, அதுக்குள்ள இப்படி ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் 91, 96 ஜெயலலிதாவினுடைய சர்வாதிகார அலங்கோல ஆட்சியினுடைய ஒரு ரிப்ளிகேஷனா தான் இது இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொண்டர் ஒருவர் தேர்தல் தோல்வியால மனமுடைந்து தற்கொலை செய்து உயிரை இணைத்திருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகள் ஒரு இளைஞர் கூடாது. ஆமா, அதாவது இந்த மாதிரி எமோஷனலா முடிவெடுக்கக்கூடியவர்கள், வயசானவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு மன அழுத்தத்துல இப்படி முடிவெடுக்கிறாங்கன்றத கூட பழைய கட்சிக்காரங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பழைய கட்சிக்காரங்க இப்படி இருக்க மாட்டாங்க. இல்ல அப்படி காரணம் சொல்றதுக்கு கூட அவங்களால அதை இழப்ப தாங்க முடியல. காலம் போன காலம், சரி ரைட்டு அப்படின்னாவது ஒருத்தங்க 2 பேர் பேசுவாங்க. ஒரு இளம் தலைமுறையினராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றது, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது தவறு. எடிட்டர் கீழே அந்த தற்கொலை எண்ணம் அந்த டெக்ஸ்ட் வச்சிருங்க, ஃபோன் நம்பரோட. இப்போ அந்த மாதிரியான செயல்களை ஒருபோதும் ஊக்குவிக்காதீர்கள். நீங்களும் அப்படி ஏதாவது மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எடப்பாடி அவர்கள் இன்னும் தங்களுடைய இல்லத்தின் கதவுகளை கொஞ்சம் திறந்து வைத்து விசிட்டர்ஸ் எல்லாரையும் பாருங்க. இப்ப டெய்லி இறப்புக்கு வந்திருக்கிறாரு. இல்ல இது ஓகே, இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இறப்புக்கு வந்துட்டாரு. 55 லட்சம் உடனடியா நிதியுதவி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய அவங்க குடும்பத்தினுடைய மொத்த கல்வி செலவையும் எல்லா செலவுகளையும் கட்சி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் ஓகே. நீங்க எப்படி அறிவாலயத்துல அவர் அந்த நபர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய சரத்து உண்மை, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணுங்கிற கோரிக்கை இருக்கு. இன்னொன்னு தொண்டர்களை பார்க்கணும்ன்ற அவரும் அதான் சொல்றாரு. பிரிஞ்சு கிடக்கிறது தான் நம்ம தோல்விக்கான காரணம் அப்படின்னு அவர் விரக்தியில தானே செஞ்சிருக்கிறாரு. அப்ப நீங்க இப்ப அறிவாலயத்துல எப்படி ஸ்டாலின் டெய்லி விசிட்டர்ஸ் பாக்குறாரோ, நிர்வாகிகளை சந்திக்கிறாரோ, அது மாதிரி நீங்களும் ராயப்பேட்டை ஆபீஸுக்கு வாங்க. சென்னையிலேயே ஒரு தனியா வீடு எடுத்திருக்கிறாரு. வீடு இல்ல, ஆபீஸ். அதிமுக தலைமையகம் இருக்குல்ல, அதுல ரொம்ப பெரிய டிஸ்பியூட் இருக்கு. என்னன்னா இவர் வந்தாருன்னா இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய 23 பேர் திடீர்னு பிரச்சனை பண்றாங்க. உள்ளுக்குள்ள வரும்போது அவர் நீங்க உங்களுக்குன்னு ஒரு அலுவலகத்தை போட்டு பொதுச் செயலாளர் அலுவலகம்னு தனியா ஒரு அலுவலகத்தை கட்டி வைங்க. மத்தியான இடத்துல ஏதாவது ஒண்ணு. உங்க வீட்டுக்குள்ள யாரும் அப்படி அத்துமீறி வரப்போறது இல்லையே. யாரு ஒரு விசிட்டர்ஸ் ஏரியாவை விசிட்டர்ஸ் ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். யாருனாலும் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படி பார்ப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி அதை நீங்க யாராவது 10 பேரை சந்திக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. எல்லா கட்சியிலையும் எல்லா கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்குமே அது ஒரு தேவைதான் அடிப்படையில. இதே மாதிரி சிவி சண்முகம் தரப்பும் அப்படி மனநிலையில் இருக்கிறாங்க, வேலுமணி தரப்பும் அப்படி ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்னா அவங்களும் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அவங்களுடைய ஆதரவாளர்களையும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே தொண்டர்களுக்கு என்னங்க இருக்கும்? நம்ம ஆதர்சனமா நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தோத்து போச்சு, அவங்களுக்கு நெருக்கமா சிவி சண்முகம் இருக்கிறவங்களுக்கு சிவி சண்முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். எடப்பாடியாருக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு எடப்பாடியாரை பார்க்கணும்னு ஆர்வம். எடப்பாடியார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இல்லங்க, ஒரு பிரிவா அவங்க இருக்கிறதுனால சொல்றேன். அம்மையார் சசிகலா அவங்க மாவட்ட ஆபீஸ் ஆல்ரெடி இருக்கு, அங்க போனா பார்க்கலாம். இவங்க மாவட்டத்துல இல்லாம டெல்லியிலயும் கிளம்பி ஓடிட்டு அதுக்கு என்ன பண்றது? இவர் சேலத்திலே தானே எந்நேரமும் இருக்கிறாரு, அங்கேயும் வீட்டிலேயே தான் இருக்கிறாரு. எடப்பாடியை பார்க்க சொல்றது வேற, சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ சொல்றேன், அது ஓகே தான். ஆனாலும் நீங்க சந்திக்கிறதுக்கு தவறான முடிவு எடுக்கக்கூடிய நபர்களை
தேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒன்றும் வேலை இல்லையே உங்களுக்கு. அப்படி தவறான முடிவெடுக்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்க வந்து எடப்பாடிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் காட்டுங்க. நீங்க ஏன் பார்க்கணும்? ஏன் ஒரு கட்சிக்கு ஒரு தலைமை தான் இருக்க முடியும். ஓகே ஓகே புரியுது. அப்படிதான் இல்லைங்களே. இல்ல அப்ப தனியா போய் வேலைக்கு ஆகல இல்ல. அப்ப சரண்டர் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் பொதுச் செயலாளரை பாருங்க. வேலுமணி தரப்பு வாபஸ் வாங்கினாங்க. ஆமா, எங்களை எல்லாம் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒதுக்கி எடப்பாடியார் கரங்களை வலுப்படுத்துவோம் வாங்க அப்படி சொல்லுங்க. சொல்லிட்டு ஒரு சந்திப்பு போய் ஜாயின் பண்ணிருங்க. இப்ப சி விஜயபாஸ்கர் கொடுமை அங்க இவர் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. தாவேக அமைச்சருக்கு வந்து வெளிவிடு விஜயபாஸ்கரா? ஏன் விஜயபாஸ்கர் திருச்சிக்கு வந்தவரா? இன்னைக்கு இல்லங்க, ஏற்கனவே அமைச்சர் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த இஸ்லாமிய அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா தாவேக்கால, அந்த அமைச்சருடைய கூட சுத்திட்டு இருக்கிறாரு. இவர் ஏன் அங்க சுத்துறாருன்னு தான் தெரியல. இப்ப இவர் கட்சியில சேர்ந்துட்டா இவர் தூய சக்தியா தீய சக்தியா? யாரு? விஜயபாஸ்கர் ஊழல் சக்தி சொல்றியான்னு பாப்போம்.